ஜப்பான் நாட்டில் நடந்த உண்மை கதை. ஜப்பான் நாட்டைச் சார்ந்த ஒருவர் தன்னுடைய வீட்டை புதுப்பிப்பதற்காக மரத்தாலான சுவற்றை பெயர்த்து எடுத்துக்கொண்டிருந்தார். ஜப்பான் நாட்டில் பெரும்பாலும் வீடுகள் மரத்தாலேயே கட்டப்பட்டிருக்கும். 2 கட்டைகளுக்கு இடையில் இடைவெளி விட்டு கட்டப்பட்டிருக்கும். வீட்டைச் சுற்றி பெயர்த்து எடுக்கும்போது 2 கட்டைகளுக்கு இடையில் ஒரு பல்லி சிக்கி இருப்பதை பார்த்தார். அது எப்படி சிக்கி இருக்கிறது என்று அந்த பல்லியை சுற்றி பார்த்தார். அவர் அப்போதுதான் கவனித்தார், வெளிப்பகுதியில் இருந்து ஆணி அடிக்கும்போது அந்த ஆணி பல்லியின் காலில் இறங்கியிருக்கிறது. அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஆணி அடித்து குறைந்தது 3 வருடம் ஆகியிருக்கும். எப்படி இந்த பல்லி 3 ஆண்டுகள் உயிருடன் இருந்தது? இதை நாம் கண்டுபிடித்து ஆக வேண்டும் என்று மேற்கொண்டு வேலை செய்யாமல் அந்த பல்லியை கண்காணித்து கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து இன்னொரு பல்லி அதன் அருகில் வருவதை கண்டார். அந்த பல்லி தன் வாயில் இருந்த உணவை எடுத்து சுவற்றில் சிக்கிக்கொண்டு இருந்த பல்லிக்கு ஊட்டுவதை பார்த்தார். அவருக்கு தூக்கி வாரி போட்டது. 3 ஆண்டுகளாக இந்த பல்லி சுவற்றில் சிக்கியிருந்த தன் சக பல்லிக்கு உணவளித்து வந்துள்ளது. ஒரு பல்லிக்கு தன் சக பல்லிக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் 3 ஆண்டுகள் உணவளித்து வந்துள்ளது. ஒரு பல்லியால் முடியும் போது உங்களால் முடியாதா? உங்களை 10 மாதம் சுமந்தெடுத்த தாய் தந்தையருக்கு உங்களால் உணவளிக்க முடியாதா என்ற சிறுகதையுடன் நிறைவு செய்கிறேன். இதுபோன்று இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சிறுகதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.